இந்த நாளிலே சங்கீதம் 90 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற புல்லை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். ஒருவேளை அந்த புல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லுவோமேயானால், காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுபுண்டு உலர்ந்து போம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் புல் என்பது நாம் அன்றாடம் பார்க்கக்கூடியது. அது காலையிலே பசுமையாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதே புல் வெயில் ஏறி அது வெயில் நேரத்திலே சாயங்காலத்திலே அது உலர்ந்து போகும், அது காய்ந்து போகும், பார்ப்பதற்கு அழகாக இல்லாமல் போகும். ஆனால் இது எதற்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், துன்மார்க்கரின் வாழ்க்கைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. துன்மார்க்கருடைய வாழ்க்கை ஒருவேளை புல்ல போல சீக்கிரமா வளரும், அது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும், இனிமையா இருக்கும், பச்சை பசைன்னு இருக்கும். ஆனால் அது குறிப்பிட்ட நேரம்தான். அந்த நேரம் முடிந்தவுடன் அது இல்லாமல் போகும், அது காய்ந்து போகும், அது கருகி போகும், அது பார்ப்பதற்கு அழகு இல்லாமல் போகும். ஒருவேளை நம்முடைய வாழ்விலை நாம் பார்ப்போமேயானால், ஒரு சிலர் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, பைபிள் வாசிக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் நல்லது பண்ணுவேன், நல்ல காரியங்களை பண்றேன், ஆண்டவரை அதிகமா தேடுவேன். ஆனா அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா என்னுடைய வாழ்வில மாத்திரம் எதற்கு பாடுகள், எதற்கு பிரச்சனைகள், எதற்கு உபத்திரவங்கள் என்ற பல்வேறு கேள்விகளை நாம் கேட்கின்றோம். ஒருவேளை துன்மார்க்கருடைய வாழ்வு அது புல்லை போன்று இருக்கின்றது, அது காணாமல் போகின்ற ஒரு மாயமான வாழ்க்கைக்கு ஒப்பாக இருக்கின்றது. நீதிமானின் வாழ்வு அது பனை மரத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பனைமரம் வளர்வதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அது அவ்வளவு சீக்கிரத்திலே அது சாய்ந்து போவதில்லை, அது வீழ்ந்து போவதில்லை, அது வெயில்ல என்ன செய்வதில்லை, காய்ந்து போவதில்லை. அதே போன்றுதான் இந்த புள்ளியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், ஒருவேளை துன்மார்க்கரின் வாழ்வுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. புல்லை போல் இல்லாமல் நீதிமான் பனைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாகவே நாம் ஆண்டவருக்கு பார்வைக்கு முன்பாக நீதிமானாக வாழ்ந்து நிலையான ஆசீர்வாதத்தை, நித்தியமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.